அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கனாக்கா, இஃப்தாருக்கு ரெடி பண்ணின ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க் பற்றி தான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இஃப்தார் வந்து நோன்பு போகிற 18 அன்னைக்கு எடுத்த இந்த வீடியோ. ஸோ இந்த ஸ்பெஷல் ட்ரிங்க் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி அந்த ஸ்பெஷல் ட்ரிங்க் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸ் பாருங்கள். இந்த ஸ்பெஷல் ட்ரிங்க் வந்து இஃப்தாருக்கு ரெடி பண்ணுறதுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறம் வந்து சேமியா பாக்கெட், நார்மல் சேமியா பாக்கெட் தான் எடுத்திருக்கேன். அனில் சேமியா இருக்குல்லையா, அது எடுத்திருக்கேன். டபுள் ரோஸ்டட் சேமியா யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா, ஜவ்வரிசி, குட்டி குட்டி ஜவ்வரிசி இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு போயிருந்தேன். ஒரு அரை மணி நேரம் போல் அது ஊறிடுச்சு. ஸோ வந்து ஸ்பெஷல் ட்ரிங்க் செய்கிறதுக்கு தேவையானது ஜவ்வரிசி, சேமியா, கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் வந்து மாதுளம்பழம், அப்புறம் வந்து ஒரு ஆப்பிள். ஃப்ரூட்ஸில் வந்து இந்த ரெண்டுமே எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம், வேலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வந்து நான் இதை கார்ன்ஃப்ளவர் தான் எடுத்துகிட்டு வந்தேனா இல்லை வந்து ரைஸ் ஃப்ளோர் எடுத்துகிட்டு வந்தேனாங்கிற குழப்பத்திலேயே தான் இருந்தேன். ஸோ அதே மாதிரி மாற்றி தான் ரைஸ் ஃப்ளோர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறமா போய் தான் மாற்றி எடுத்துகிட்டு வந்தேன். இது பார்த்திங்கனாக்கா, மில்க் பவுடர் வந்து நான் எப்போவுமே ஷேஷேயில் வந்து வாங்கி வச்சுக்குவேன். ஏன்னா வந்து ஃபுல்லாக பெரிய பேக்கெட் வந்து நம்ம வாங்கி வச்சுருக்கோம்னாக்கா, சம்டைம்ஸ் வந்து அது எடுத்து யூஸ் பண்ணும்போது கட்டி பிடிச்சிடும் இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி ஷேஷேவை வாங்கி வச்சுட்டா நமக்கு தேவையானதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்ட்டு 10 பாக்கெட் உள்ளதில் நான் வந்து ஒரு 3 பாக்கெட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த மில்க் பவுடர் வந்து எதுக்கு எடுத்திருக்கோன்னா, நம்ம செய்ய போகிற ஸ்பெஷல் ட்ரிங்க்குக்கு நான் வந்து கஸ்டர்ட் பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். கஸ்டர்ட் பவுடர் வந்து நான் எப்போவுமே வீட்டிலே தான் ரெடி பண்ணுவேன். இந்த நோம்புக்கு நான் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருப்பேன். பட் எனக்கு இந்த தடவை டைம் இல்லை. அதனால் இந்த ட்ரிங்க் வந்து ஸ்பெஷல் ட்ரிங்க் பண்ணும்போது ரெடி பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கஸ்டர்ட் பவுடர் வந்து நம்ம காசு கொடுத்து கடையில் வந்து வாங்கணுன்னு அவசியமே இல்லை. நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம். அதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு தான் நான் வந்து இப்போது மில்க் பவுடர் வந்து 3 சேஷே எடுத்திருக்கேன். 3 சேஷேயில் வந்து இப்போ நான் வந்து மெஷர் எதுவுமே இது பண்ணாமல் டக்குன்னு போட்டுட்டேன். இப்போ நீங்கள் 3 பாக்கெட்டு வந்து மில்க் பவுடர் எடுத்துருக்கீங்கன்னா, மெஷரிங் கப் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து மெஷர் பண்ணி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மில்க் பவுடரோட அளவு எவ்வளோவுக்கு இருந்துச்சோ அதே அளவுக்கு கார்ன்ஃப்ளவருமே எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து மில்க் பவுடருக்கு அப்புறம் இந்த இதை கொட்டுறது இல்லையா, இது வந்து கார்ன்ஃப்ளவர் தான் நான் அதில் வந்து சேர்க்குறேன். நீங்கள் வந்து மெஷர் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா, மெஷர் கப்பில் மில்க் பவுடர் அளந்து பார்த்து எடுத்துகிட்டு அதே அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. நான் டக்குன்னு கொட்டிட்டு அதே சேம் குவான்டிட்டிக்கே கார்ன்ஃப்ளவர் கொட்டிட்டேன். சுகர் வந்து பார்த்திங்கனாக்கா, நீங்கள் வந்து 1 கப் அளவுக்கு இப்போ வந்து கார்ன்ஃப்ளவரும் மில்க் பவுடரும் எடுத்துக்கிறீங்கன்னா, 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துடக்கூடாது. சுகர் வந்து சேம் குவான்டிட்டிக்கு சேர்க்காம 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ நான் அந்த மாதிரி சுகர் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் வந்து எல்லோ கலர் ஃபுட் கலர் இருக்கு இல்லையா, அது எல்லோ கலரும் சேர்த்துக்கிட்டேன். அதிகமாக ஃபுட் கலர் சேர்க்கல. நம்ம கடையில் வாங்குகிற கஸ்டர்ட் பவுடரில் வந்து பார்த்திங்கனாக்கா அப்படியே எல்லோ கலராகவே இருக்கும். ஆனாலும் நம்ம வந்து நம்ம விருப்பம் தான் கலர் சேர்க்குறது. ஸோ அதுக்கப்புறமா வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 10 ட்ராப் போல் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போது மிக்ஸி ஜாரில் நல்லா ட்ரையான மிக்ஸி ஜாரில் இது மாதிரி இது பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ஒரு 2-3 ரவுண்டு அப்படியே மிக்சியில் வந்து இது பண்ணி எடுத்துக்கோங்க, கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பரான கஸ்டர்ட் பவுடர் இப்போ வீட்டிலேயே ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸில் உள்ள ஒரு சேஷேயில் இருக்கும். அது 2-3 தடவை தான் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏதாவது டெசர்ட் பண்ணணுன்னாக்கா நம்ம அதில் வந்து கொஞ்சமாக தான் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, டக்குன்னு வாங்கிட்டு இருக்க முடியாது. இதே நம்ம வீட்டில் இந்த மாதிரி இருக்கிற 3 பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா, எப்போ நம்மளுக்கு டெசர்ட்டுக்கு தேவைப்படுதோ இல்லை ஒரு புட்டிங் வைக்கிறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோன்னா ஈஸியாக டக்குன்னு எடுத்து செஞ்சிடலாம். இவ்வளோ இது வந்து காசு கொடுத்து வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ சூப்பராக கஸ்டர்ட் பவுடர் வீட்டிலேயே நானே ரெடி பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன ரெடி பண்ணணுங்கிறத பார்க்கலாமா? இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஜவ்வரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு நான் வேக வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஊற வச்சுருந்த தண்ணி கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் வந்து அதை வேக வச்சுக்கிறேன். ஏன்னா கொஞ்சமாக தண்ணி இருந்தால் அது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு வேகும் இல்லையா, கொஞ்சம் தாராளமாக தண்ணி வச்சு இது ஒரு குட்டி பவுலில் நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ சூப்பராக வந்து பார்க்குறதுக்கு ஜெல்லி டைப்பில் டிரான்ஸ்பரண்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதையுமே ஃபில்டர் பண்ணிவிட்டு கோல்ட் வாட்டரில் லேசாக வாஷ் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இதுவுமே ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக அதே வந்து எண்ணத்தில் வந்து பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா, சேமியா எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதையுமே வந்து தண்ணி ஹீட் ஆனதும் அதை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். டபுள் ரோஸ்டர் சேமியா போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்.
நான் என்கிட்ட இருந்தத வச்சு நான் எப்படி செஞ்சிருந்தேங்கிறத இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது நிறைய நம்ம வீடியோஸ் பார்க்குறோம் இல்லையா, அந்த டெசர்ட் வந்து ஸ்பெஷல் ட்ரிங்க்குன்னு சொல்லி நிறைய இது பண்ணி வரும். எனக்கு அது பார்க்க ரொம்பவே ஆசையாக இருந்தது. நம்மளும் வந்து செய்யணும், நம்ம ஸ்டைலில் வித்தியாசமாக கொஞ்சம் செய்வோம் அப்படின்ட்டு. ஏன்னா அதில் வந்து கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. நான் கண்டென்ஸ் மில்க் பதிலாக நான் கஸ்டர்ட் பவுடர் வந்து நான் அதில் சேர்த்துருக்கேன். இதுவுமே ரொம்ப நல்ல டேஸ்ட் நல்லா இருந்தது. அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ சேமியா வந்து நார்மல் அணில் சேமியா தான். அதையுமே வந்து அது ஒரு சிம்லேயே வச்சு வேக வச்சுட்டு, ஃப்ரூட்ஸ் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஆப்பிள் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறமா மாதுளைலாம் வந்து ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் வந்து கிரேப்ஸ், க்ரீன் கலர் கிரேப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சது தான். பனானா யூஸ் பண்ணிக்கலாம். என்ன உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வந்து என்ன இது பிடிக்குமோ நீங்கள் இந்த டெசர்ட்டில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் என்கிட்ட இருந்த ஆப்பிள் அண்ட் பொமக்ரனட் மட்டும் இதில் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வந்து சிம்மில் வச்சுருந்தோம் இல்லையா சேமியா, அதுவுமே வெந்துடுச்சு. அதையுமே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதையுமே சில்லான வாட்டரில் திரும்ப ஒரு வாஷ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஜவ்வரிசியும் ரெடி ஆகிடுச்சு, சேமியா ரெடி ஆகிடுச்சு, ஃப்ரூட்ஸ் எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். எல்லாமே ஆறிட்டு இருக்கட்டும், இந்த நம்ம வேக வச்சதெல்லாம். அதே பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு, நான் அடுத்ததாக என்ன ரெடி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜெல்லி தான் ரெடி பண்ணுறேன். அகர் அகர் பவுடர் யூஸ் பண்ணி ஜெல்லி இது பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நார்மல் கடல் பாசி இது பண்ணலாம், எனக்கு அங்கே டைம் இல்லை. நான் ஊற வச்சு அது கரையிறதுக்கெல்லாம் லேட் ஆகிடும் இல்லையா, அதனால் இன்ஸ்டண்ட்டாக அந்த பவுடர் நம்ம யூஸ் பண்ணோன்னாக்கா சீக்கிரமாக நம்மளுக்கு கரைஞ்சிடும், ரொம்ப நேரம் எடுத்துக்காது, ஜெல்லியுமே சீக்கிரம் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். அதனால் அகர் அகர் பவுடர் யூஸ் பண்ணி நான் வந்து கொஞ்சமாக வந்து ஜெல்லி ரெடி பண்ணிக்கிறேன் அந்த டெசர்ட்டுக்கு. நான் வந்து எனக்கு வந்து க்ரீன் கலர் இது பண்ணிட்டேன். ஏன்னா பொமக்ரனட், ஆப்பிள் ரெண்டுமே வந்து ஒரு ரெட் கலரில் இருக்கிறதுனால ஜெல்லி வந்து க்ரீன் கலரில் இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர் கலர் பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி ஜெல்லி 2, 3 கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீன், ரெட், எல்லோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கலரில் ஜெல்லி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சிங்கிள் கலர், ஒரே ஒரு கலர் மட்டும் தான் க்ரீன் கலர் வந்து நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். இதை வந்து ஒரு குட்டி பவுல்லையும் ஒரு பிளேட்லேயுமே இது பண்ணிவிட்டேன். ஏன்னா குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி போடணும் இல்லையா, ஸோ அது ஒரு பக்கம் ரெடி பண்ணிவிட்டு நல்லா ரூம் டெம்பரேச்சரில் கொஞ்சம் கூலிங் குறைஞ்சோடனே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், ரெடி ஆகிடும்ன்ட்டு. இப்போ கடல் பாசி இது பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி வந்து சிங்கிள் பாட் குக்கிங் மாதிரி அந்த ஒரு குட்டி பாத்திரத்துலேயே இன்றைக்கி எல்லா வேலையுமே முடிச்சுக்கிட்டேன். கடல் பாசி இது பண்ணதை வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக பால் வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா கஸ்டர்ட் பவுடர், அதையுமே வந்து பாலில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ பால் சேர்த்தோடனே நம்ம எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருந்தோம் இல்லையா, அது கலர் எவ்வளோ நல்லா இதாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து அதை பார்க்கவே அந்த பவுடர் ரொம்ப கலராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம பால் சேர்த்தோடனே அந்த நம்ம சேர்த்துருக்க கலரோட இது உங்களுக்கு வெளியே வரும். அதே மாதிரி நான் கஸ்டர்ட் பவுடர் பாருங்கள், இப்போ எவ்வளோ எல்லோ கலரில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பால் நல்லா ஹீட் ஆனதும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கஸ்டர்ட் பவுடருமே அதில் வச்சு சிம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தேன். ஸோ அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையுமே வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ சேமியா வேக வச்சு எடுத்துருந்தோம் இல்லையா, அதையுமே வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஜவ்வரிசி பாருங்கள், நல்லா சூப்பராக பார்க்க டிரான்ஸ்பரண்ட்டாக ரொம்ப கிளாஸ் மாதிரி இவ்வளோ அழகாக இருக்குன்னு அதையுமே அது கூட சேர்த்துக்கிட்டாச்சு. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்துற பொமக்ரனட் அப்புறம் ஆப்பிள் இது எல்லாமே அது கூட சேர்த்துக்கிறேன். எல்லாமே வந்து அதில் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா பார்க்கவே கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இது எல்லாத்தையும் லேசாக அப்படியே ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஜெல்லி வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அது நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம அகர் அகர் கடல் பாசி வந்து நம்ம கட் பண்ணுறத விட இந்த பவுடர் யூஸ் பண்ணி நம்ம ஜெல்லி ரெடி பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அது சீக்கிரமாக ஃப்ரீஸ் ஆகிறதும் இல்லாமல் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எப்படி நீங்கள் இது பண்ணி வச்சு கொதிக்க வச்சு சேர்த்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். என்னென்னா நம்ம வந்து கடல் பாசி வந்து ஊற வச்சுட்டு அதை நம்ம கொதிக்க வச்சு சேர்க்குறது சம்டைம்ஸ் வந்து தண்ணி முன்ன பின்ன இதாகும், கூட குறைச்சதாகும். அது உங்களுக்கு அழுத்தமாக இருக்கும், இல்லாட்டி ரொம்ப தழுதலுன்னு போயிடும். ஆனால் பவுடர் யூஸ் பண்ணி நம்ம ஜெல்லி ரெடி பண்ணுறது கரெக்டான இதுக்கு வந்துடும் எப்படியா இருந்தாலும். அது கட் பண்ணும்போதே ரொம்ப ஆசையாக இருக்கும். அது குட்டி குட்டியாக கடல் பாசி வந்து கட் பண்ணி நம்ம வந்து ஜெல்லி ரெடி பண்ணும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும் அது கட் பண்ணுறதுக்கு. ஸோ ரெடி ஆகிடுச்சு. ஜெல்லி வந்து சூப்பராக குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதையுமே வந்து நம்ம அந்த பவுலில் வந்து சேர்த்துக்கலாம். அது கூட சேர்க்கும்போது பாருங்கள், அந்த ரெட்டு, க்ரீனு, ஒயிட்டுன்னு சொல்லி அதை பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது அந்த பவுலு. இது கட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம கஸ்டர்ட் பவுடருமே வந்து ரெடி ஆகிடுச்சு. அது வந்து நான் நல்லா இது பண்ணிவிட்டு அது கூடவே வந்து கொஞ்சமாக சுகர் வந்து 2 டேபிள் ஸ்பூனுக்கு அளவுக்கு சேர்த்து நான் இந்த கஸ்டர்டில் வந்து கொதிக்க வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ கஸ்டர்ட் வந்து பாருங்கள், அது ஹீட்டாக தான் இருக்குது, அதனாலுமே எவ்வளோ திக்காக ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கு. இதே மாதிரி நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து இது பண்ணும்போது நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மெஷருக்கு கஸ்டர்ட் பவுடர் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரூட் கஸ்டர்டு, புட்டிங்க்கு எல்லாமே யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். ஸோ ஜெல்லிலாம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா, நான் வீட்டில் வந்து காய்ச்சி ஆற வச்சுருந்த பாலை நான் இது கூட சேர்த்துக்கிறேன்.
நம்ம வந்து பாக்கெட் பால் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம வாசல்ல வந்து பசும்பால் கொண்டு வராங்களே, அதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால, அதே பால தான் நான் காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதில அதிகமா நான் வந்து அந்த ஆடை வந்து இதாக ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து நான் காய்ச்சி வெளியிலேயே பால வச்சுருந்தேன். இல்லைன்னா பட்டர் மாதிரி மேலே மிதக்க ஆரம்பிச்சுரும். ஃப்ரிட்ஜில வச்சுருந்தாக்கா, கூலிங்கா வைக்கணுண்டாக்கா, வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, வெளியிலேயே வச்சுட்டேன். இப்ப அந்த ஆடையெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஃப்ரூட்டு, சேமியா எல்லாமே இது பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அது கூட அந்த மில்க்க சேர்த்துக்கிட்டாச்சு. நம்ம அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில வச்சிருந்தோம்னாக்கா ஒண்ணும் இதாகாது. ஏன்னா நம்ம அந்த ஆடையெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதனால பட்டர் மாதிரி வராது. ஸோ இப்போ இது எல்லாமே பார்க்கறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லா ரொம்ப அழகா இருக்கு பாருங்க அந்த பவுல் பார்க்கறதுக்கே. இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கஸ்டர்ட் மில்க்கையுமே இது கூட சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க்குக்கு பதிலா நான் கஸ்டர்ட் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இதை வந்து நம்ம இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதை சேர்க்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸோட இது அப்புறம் கஸ்டர்டோட இது எல்லாமே இந்த வெனிலா ஃப்ளேவரோட ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ மிக்ஸ் பண்ண எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. எல்லாத்தையுமே வந்து பார்க்க கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கஸ்டர்ட் மில்க் சேர்த்தோன்னே இன்னுமே சூப்பராக இருந்தது. ஸோ க்ரீன் ஃப்ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேமியா, ஜவ்வரிசி எல்லாமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ சூப்பரான டெசர்ட் ஸ்பெஷல் ட்ரிங்க் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா அந்த கஸ்டர்ட் பவுடர், இந்த மில்க் வந்து இது பண்ணவும் கொஞ்சம் திக்கா இருந்துச்சு. நான் ரொம்ப திக்கா செய்யாம வந்து கொஞ்சம் அதாவது சாப்பிட்றதுக்கு அப்படி நம்ம வந்து குடிச்சிக்கிற மாரியுமே வந்து சேர்த்த மாரி செஞ்சுருந்தேன். ரொம்ப திக்கா இருந்தா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஒரு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி இருக்கும். இது நம்ம நோன்பு தொறந்துட்டு இஃப்தாருக்கு நம்ம எடுத்துக்கும்போது, அதனால ரொம்ப திக்கா இல்லாம நான் அந்த கஸ்டர்ட் வந்து சேர்ந்து அப்படி இருக்குமோ, அதே அளவுக்கு மீடியமா ஒரு ஒரு இதா வச்சுருந்தேன். ஸோ அத ஃப்ரிட்ஜில வச்சுட்டு, இஃப்தாருக்கு நான் வேறு என்ன அன்னைக்கு ரெடி பண்ணியிருந்தேன்னாக்கா, வீட்ல வந்து நாள் வாங்கியிருந்த பரோட்டா வந்து ஒரு 3 பரோட்டா போல இருந்தது. அதுதான் கொத்து பரோட்டாவா செய்கிறதுக்காக ரெடி பண்ணியிருந்தேன். குட்டி குட்டியா வெங்காயம் ஒரு பெரிய சைஸு வெங்காயத்த வந்து நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணிவிட்டு, அதே மாரி பச்சை மிளகாவுமே 1 நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி ஆயில்ல ஃப்ரை பண்ணிட்டேன். கொஞ்சம் லேசா அந்த வெங்காயம் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆனோனே, இஞ்சி பூண்டு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அது கூட மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமா உப்பு, சோம்பு தூள், அப்புறம் வந்து கரம் மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா இது பண்ணிவிட்டு, பரோட்டாவ வந்து நான் மிக்ஸி ஜாரில் இது பண்ணியிருந்தேன், பொடி பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கிட்டேன். நம்ம எப்படி முட்டை வந்து என்னன்னாக்கா, உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாரி தான். நான் இப்போ 3 குட்டி குட்டி பரோட்டாவா இருந்ததுனால, நான் ஒரே ஒரு முட்டை மட்டும் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு முட்டை நிறைய சேர்க்குறது பிடிக்கும்னா 2, 3 கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டு முட்டையெல்லாம் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டோட சேர்ந்து நல்லா இதானதுக்கப்புறம் தான் உப்புத்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு, லாஸ்ட்டாக நம்ம மிக்ஸியில் வந்து பொடி பண்ணி வச்சிருந்த பராட்டாவ இது கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். கொத்து பரோட்டா வீட்லேயே சூப்பராக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு கொத்து பரோட்டா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாக்கா, கண்டிப்பா வீட்ல இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. கொத்து பரோட்டா வந்து நம்ம கடையில இது பண்ணுற மாதிரியே டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். தக்காளி சேர்க்கக்கூடாது இதில. தக்காளி சேர்த்தீங்கன்னாக்கா, ஒரு மாரி நச நசன்னு ரொம்ப இதாயிடும். நம்ம வந்து இந்த இது மட்டுமே போதும். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இதுவுமே போதும். மிக்ஸியில வந்து நம்ம பராட்டாவ வந்து இது பண்ணிக்கணும். ஃப்ரிட்ஜில வச்சிருந்த பராட்டாவா இருந்தா கொஞ்சம் நேரம் ஒரு 1 மணி நேரம் போல முன்னாடியே செய்றதுக்கு முன்னாடியே வெளியில எடுத்து வச்சுடுங்க. பரோட்டா வந்து கொஞ்சம் சாஃப்ட்டா இதாக ஆரம்பிக்கும். அப்படி இல்லைனாக்கா, ஒரு இட்லி பாட்ல வந்து இந்த ஸ்டீம் இதில வச்சு நீங்க லேசா ஸ்டீம் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஒரு ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் ஆற வச்சு மிக்ஸியில இது மாரி பொடி பண்ணீங்கன்னா, ஒரு அவல் வந்து ஊற வச்சா எப்படி இருக்கும், அந்த மாரி அழகா குட்டி குட்டியா ரெடி ஆயிடும். ஸோ அவல்ல கூட ஊற வச்சு இதே மாதிரி நம்ம கொத்து பரோட்டா மாரி செய்யலாம். அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். வந்து பரோட்டா வந்து மிக்ஸியில இது பண்ணத இது கூட சேர்த்துட்டேன். வாசனை ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அப்பங்க வந்து பார்த்திங்கன்னா, என் கையில லெமன் இல்ல. லாஸ்ட்டாக கொஞ்சம் லெமன் சேர்த்துருந்தா, இன்னுமே கடையில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு கொத்து பரோட்டா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா கிடச்சிருக்கும். ஸோ சுட சுட அதையுமே எடுத்து வச்சாச்சு. சரி வந்து ஸ்பெஷல் ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சில்லுண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா அந்த டெசர்ட் அந்த மில்க்கோட நல்லா சேர்ந்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. நான் சொன்னேன்ல, ரொம்ப வந்து நம்ம திக்காக வச்சுருந்தோம்னா ஃப்ரூட் கஸ்டர்ட் மாதிரி ஆகிடும். இதில் நம்ம ஜவ்வரிசி, சேமியா எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லையா? ஒரு ட்ரிங்க்கும் வந்து நம்ம ட்ரிங்க்குனாலே எப்படி அது குடிச்சிட்டு அப்படி சாப்பிட்ற மாதிரி இதாக இருக்கும். அதனால ரொம்ப திக்கா இது பண்ண வேணாம். நீங்கள் இந்த கஸ்டர்ட் பவுடர் மட்டும் நீங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம புட்டிங்லேருந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடையில் காசு கொடுத்து வாங்காமல் வீட்டிலேயே ரெடி பண்ண கஸ்டர்ட் பவுடரில் ஒரு சூப்பரான ஸ்பெஷல் ட்ரிங்க் ரெடி பண்ணியாச்சு. இதில் நான் இன்னொன்று என்ன சேர்க்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜா சீட். எல்லாருக்குமே இங்கே கோல்டு, நெஞ்சு சளி ரொம்ப இதாக இருக்கிறதுனால சப்ஜா சீடு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்ட்டு நான் அதை சேர்த்துக்கல. நீங்கள் சப்ஜா சீட் வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ சூப்பராக ஸ்பெஷல் ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அன்னைக்கு இஃப்தாருக்கு இதை தான் ரெடி பண்ணியிருந்தேன்.
அதுக்கு வந்து நோம்பு தொறக்கறதுக்கு ஸ்பெஷல் ட்ரிங்க் ரெடி பண்ணியாச்சு. பேரிச்சம்பழம், ஜம்ஜம் தண்ணி எல்லாம் இது பண்ணிவிட்டு சுட சுட வந்து வாடா வாங்கிட்டு வந்து புள்ள குடுத்துருந்தான். ஸோ இறால் வச்சு சுட சுட வந்து வாடாவுமே, அதுக்கு தொட்டுக்க ஆனியன் அந்த வெங்காயம், அந்த முட்டைக்கோஸ்லாம் போட்டு சூப்பரா அதுவுமே சுட சுட ரெடியா இருந்துச்சு. நம்ம வீட்ல ரெடி பண்ணியிருந்த கொத்து பரோட்டாவுமே ஹாட் பாக்ஸில் சூடா இருக்குது. ஸோ அன்றைக்கி வந்து இப்படி தான் இஃப்தாருக்கு ரெடி பண்ணியிருந்தேன். இந்த ஸ்பெஷல் ட்ரிங்க் கண்டிப்பாக நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எப்படி இருந்தாலும் நம்ம இஃப்தாருக்கு உள்ளதை ரெடி பண்ணிட்டோன்னா, 1/2 மணி நேரம் நம்ம உட்காந்து துவா கேட்குறதுக்கு நம்மளுக்கும் ஒரு ரிலாக்ஸாக நல்ல ஒரு இதாக இருக்கும். அப்போங்க ஒட்டு பொழுதில் நம்ம எல்லா வேலையுமே செஞ்சுக்கிட்டு ரெடி பண்ணி டேபிளில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இல்லாமல், முன்னாடியே எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டோன்னா, இஃப்தார் நேரத்தில் துவா கேட்குறதுக்கு நம்மளுக்கும் டைம் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி அன்றைக்கி 1/2 மணி நேரம் நாங்கள் எல்லாருமே உட்காந்து துவா கேட்டுட்டு பள்ளிவாசலில் நேத்து சொன்னதுக்கப்புறமா நாங்களுமே நோன்பு தொறக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு போகிற 18 அன்னைக்கு இப்படி தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். அது என்னன்னு தெரில. எப்போவுமே வந்து அந்த வீடியோ எடுக்கிற சமயம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா ஷார்ட்ஸில், அந்த மாதிரி தான். நான் வீடியோ எடுக்கும்போது மட்டும் எனக்கு அந்த கஞ்சி கிடைக்க மாட்டேங்குது. அன்னைக்குங்க நோன்பு திறந்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா மாமியார் வீட்லேருந்து கஞ்சி பசியார வந்திருந்தது. 7 மணி போல் அதெல்லாம் நோம்புலாம் திறந்து முடிச்சதுக்கப்புறம் வந்துச்சு. ஸோ அதனால் கஞ்சி வந்து அன்னைக்கு இஃப்தார் பிளேட்டில் இல்ல. கஞ்சி இல்லைன்றாலுமே பரவாயில்ல. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ரெடி பண்ணியிருந்த ஸ்பெஷல் ட்ரிங்க் இருந்துச்சு இல்லையா, அது சாப்பிட்ட உடனே கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப ஒரு எனர்ஜியாக அந்த ஃப்ரூட்டு, மில்க் இதோட சேர்த்து ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களுமே கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அன்றைக்கி அந்த கொத்து பரோட்டா மட்டும் பார்த்திங்கன்னா, நான் டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் சாப்பிட்டேன் நோம்பு தொறந்துட்டு. அதுக்கப்புறம் எனக்கு யாருமே வைக்கவே இல்லை. எல்லாருமே சாப்பிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அதையுமே வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இஃப்தார் வந்து நல்ல விதமாக முடிஞ்சுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனல் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.